குறிப்பாக ஆசிரியர்கள்ல இருந்து அரசு ஊழியர்கள் எல்லாருமே திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே தொடர்ந்து சொல்லுவாங்க. அந்த வாக்குகள் தான் அவங்க வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாக்குகளும் கூட. இப்போ போன முறை அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னும், அப்புறம் கோவிட் காலகட்டத்தில் பணிபுரிஞ்ச தற்காலிக பணியாளர்கள் எல்லாம் நாங்கள் நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் உட்பட. ஆனால் இது எல்லாமே எல்லாரும் இன்றைக்கு வீதிக்கு வராங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து நிதி வராததுனால தான் இவ்வளவு நெருக்கடிகளும் ஏற்படுது. இல்லை, அதை விட முக்கியமான தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதுக்கு நம்ம குறிப்பிட விரும்பணும். கொரோனா முடிஞ்சு கொரோனா கிட்டத்தட்ட டெட்ல முடிஞ்ச டைம்ல தான் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வராரு. அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த முக்கியமான வாக்குறுதி, மக்கள் கொரோனானால் இன்னல்கள் பட்டிருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, அவர்களிடம் பணம் இல்லை, அதனால் இன்றும் நாங்க 3 வருடம் சொத்து வரியையும் நாங்க உயர்த்த மாட்டோம், சொத்து வரியை நாங்க உயர்த்த மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? ஆட்சிக்கு வந்தோடனே எவ்வளவு ஏற்றினாங்க? 200% ஏற்றினாங்களா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? வாழ்வாதாரத்தை நம்ம கேட்கல, அது போய் வாலண்டியா வம்படியா ஏறிட்டு நம்ம போய் கேட்கல. நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுங்க, இல்ல கொரோனாவால எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களால சொத்து வரி கட்ட முடியாது, நாங்க ஆட்சிக்கு நிதி நிலைமையெல்லாம் சரியாயி ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் கன்சிடர் பண்ணுவோம், அது வரை ஏற்ற மாட்டேன்னு சொன்னோம்னா, ஆட்சிக்கு வந்த 2 மாசத்துல சொத்து வரி 1 ரூபா 2 ரூபா ஏத்தல, 200%. நீங்க 100 ரூபா சொத்து வரி கட்டியிருந்தீங்கன்னா 300 ரூபா கட்டணும். இது எவ்வளவு பெரிய அவலம்! நம்மளை எப்படி முட்டாளாக்குறாங்க இந்த அரசாங்கன்றது இங்க மக்களிடம் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். நம்மளை எப்படி முட்டாளாக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அந்த மாநிலம் நீங்க சொல்றீங்க. 1947 சுதந்திரம் அடைகிறோம், 1967 திமுக ஆட்சிகள், 1967 2021 தமிழ்நாடுடைய மொத்த கடன் 5.5 லட்சம் கோடி தான். தமிழ்நாடுடைய மொத்த கடன் கிட்டத்தட்ட எவ்வளவு 70 வருடங்களாக மொத்த கடனே 5 லட்சம் கோடி. நீ 2021 ஆரம்பிச்சு 2024 2025 இன்னும் முடியல, அதுக்குள்ளேயே நீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க? 5 லட்சம் கோடி கடன்.